அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. as per ஆனுவல் பிளான் படி நமக்கு வந்து இன்னைக்கு 11/8/2024 நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லி நமக்கு ஏற்கனவே தெரியும். பட் இருந்தாலும் காலையில் ஒரு 10 மணி 10:30 மணி வாக்கில் கொடுப்பாங்க நம்ம எதிர்பார்த்துருந்தோம். ஸோ இரவு 8 மணி வாக்கில் தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குரூப் 1 தான் வேகன்சி குறைவாக இருந்தது. குரூப் 2 2 வேகன்சி எவ்வளோ கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துருந்தோம். ஸோ எதிர்பார்க்கும்போது கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்குது. வேக்கண்ட் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் குறைவாக தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் கூட எவ்வளோ வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க, குரூப் 2 எவ்வளோ வந்திருக்கு, 2A எவ்வளோ வந்திருக்கு, இந்த போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி என்ன, எக்ஸாம் டேட் என்ன, இது போன்ற முழுமையான விவரங்களை வந்து இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க 11/8/2026. ஸோ இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஆன்லைன் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் அண்ட் டைம் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 9/9/2026 லாஸ்ட் டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு 13/9/2026 15/9/2020 வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1/11/2026 கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா நவம்பர் மாதம் 1ஆம் தேதி எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. ஆஸ் பர் ஆனுவல் பிளானர் படி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 25/10 அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதாவது அக்டோபர் 25ஆம் தேதி தான் நமக்கு எக்ஸாம் சொல்லி ஆனுவல் பிளானர் கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரம் தள்ளி வந்து எக்ஸாம் வந்து வச்சுருக்காங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஏன்னா டெக்னிக்கல் எக்ஸாம் ஆகட்டும், குரூப் 1 எக்ஸாம் ஆகட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி வச்சுருந்தாங்க. குரூப் 2 2Aக்குமே எக்ஸாம் டேட் மட்டும் கொஞ்சம் தள்ளி போகணும்னு சொல்லியிருந்தேன். அதே போல் ஒரு 1 வீக் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து தள்ளி வச்சுருக்காங்க. நவம்பர் 1ஆம் தேதி வந்து எக்ஸாம். ஸோ அதுக்கப்புறம் ப்ரிலிமினரி எக்ஸாமான ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் மெயின் எக்ஸாமுக்கான டேட் கொடுப்பாங்க. அதையும் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறதான விவரங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு குரூப் 2 சர்வீஸுக்கு என்னென்ன போஸ்ட் இருக்குது, ஸோ அதுக்கு எவ்வளோ வேக்கண்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நான் டோட்டல் வேகன்சி மட்டும் சொல்கிறேன். நீங்கள் எந்தெந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து குரூப் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 41 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அடுத்தது குரூப் 2A சர்வீஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீனியர் இன்ஸ்பெக்டர், சீனியர் ஆடிட் இன்ஸ்பெக்டர் நிறைய விதமான போஸ்ட் இருக்குது. எல்லாம் சிங்கிள் டிஜிட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒட்டுமொத்த வேகன்சியை வந்து பார்க்கும்போது எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா 780 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2A சர்வீஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ குரூப் 2 2A ரெண்டுத்துக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 821 வேகன்சி. ரவுண்டாக ஒரு 1000 கூட டச் பண்ணலை. ரைட்டா? ஒரு 1500 அல்லது 2000 கிராஸ் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் 821 வேகன்சி தான் ஸோ நமக்கு வந்து வேக்கண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அதுக்கு டிஎன்பிஎஸ்சி தரப்பில் அரசு தரப்புலையும் என்ன விளக்கங்கள் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். கண்டிப்பாக வந்து ரெக்வஸ்ட் நம்ம வச்சு ஆகணும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/7/2026 அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதர்ஸ், அதாவது ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும், அதாவது SC SCA ST MBC BCM இந்த கேட்டகரி இல்லாமல் ஜென்ரல் கேட்டகரி OC கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் குரூப் 2 சர்வீஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து 22 மினிமம் ஏஜ் கொடுத்துருக்காங்க. ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து 18 கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா 32 கொடுத்துருக்காங்க. ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் 34 இருக்குது. மற்றபட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸர்வீஸ் மேன் டிஸ்ட்ரிபியூட்டருக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா ரிலாக்ஸேஷன் வந்திருக்கு. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ மினிமம் ஏஜ் மட்டும் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் ஏஜில் வந்து 32 இருக்குது. ஒரு சில போஸ்ட்டுக்கு 37 இருக்குது. இது OC கேட்டகரிக்கு. இதே நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் 2A சர்வீஸுக்கும் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் வந்து 18, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3க்கு வந்து 25 போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 32 37 கொடுத்தது. இது எல்லாமே OC கேட்டகரிக்கு தான் பொருந்தும். நீங்கள் வந்து ஒரு வேளை SC SCA ST MBC DNC BC முஸ்லீம் ஸோ இந்த கேட்டகரிக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான மினிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அதே தான் இருக்கும். 22 18 இந்த மாதிரி போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா 37, ஒரு சில போஸ்ட்டுக்கு 37 இருக்குது, 39 இருக்குது. நிறைய விதமான போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரிட்டையர்ட் ஏஜ் வரைக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஆல் போஸ்ட் எக்ஸப்ட்னு சில போஸ்ட்டை தர மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா டிகிரி வந்து எலிஜிபிள் அப்படின்றதுனால ஸோ வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இல்லை, நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இருக்குது. அதுக்கு மட்டும்தான் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து அப்ளை பண்ண முடியும். பொதுவாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக குரூப் 2 2Aக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இங்கே பாருங்கள் குரூப் 2A சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ஃபார் ஆல் போஸ்ட் எக்ஸப்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3 பொறுத்த வரைக்கும் மினிமம் 18, மேக்ஸிமம் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு போட்டாங்க. அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3க்கு பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் கோடு 1654க்கு மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 25, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ அதனால் நீங்கள் ஒரு டிகிரி கம்ப்ளீட் தான் தாராளமாக வந்து அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதுதான். ஸோ ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் ஒரு சில ஸ்பெஷல் டிகிரி வந்து தேவைப்படும். பொதுவாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக குரூப் 2 2Aக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஸ்பெஷல் டிகிரி நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா
ஸ்பெஷலாக ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. அதை வந்து நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? பொதுவாக வந்து நம்ம ஒரு டிகிரி டிகிரி முடிச்சிருக்கோன்னா குரூப் 2 2ஏக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலான்றது மட்டும் நான் வந்து சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஏஜ் லிமிட், ஜென்ரலான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ வேக்கண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம பார்த்துட்டோம். ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சு தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜெயிலருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா உயரம் மார்பளவுலாம் வந்து தேவைப்படுது. ஸோ ஃபார் ஆல் கம்யூனிட்டிஸ் எக்ஸப்ட் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு வந்து 165 உயரம் இருக்கணும். எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு வந்து 160 வந்து உயரம் இருக்குன்றாங்க. செஸ்ட் மெஷர்மெண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. இந்த போஸ்ட்டுக்கு மட்டும், மற்ற போஸ்ட்டுக்கெலாம் வந்து உயரம் செஸ்ட் மெஷர்மெண்ட் எதுவும் கிடையாது. ஸோ பெண்களுக்கு உயரம் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. 156 சென்டிமீட்டர் வந்து ஜென்ரலாக எல்லா கம்யூனிட்டிக்கும் இருக்குது. எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் 150 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்பெஷல் ப்ரிவிஷன் ஃபார் உமன். ஸோ பெண்களுக்கான அந்த இது வந்து கொடுத்துருக்காங்க, உயரம் வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற போஸ்ட்டுக்கெலாம் உயரம் அது மாதிரியான எந்த ஒரு இதுவும் கிடையாது. அந்த ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் வந்து ஜெயிலர் போஸ்ட்டுக்கு மட்டும் அது உண்டு. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சு தான். ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாமில் இருக்கும். ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 200 கேள்விகள் கேட்பாங்க. 100 கொஷின் வந்து தமிழ் வரும். ஸோ 25 நமக்கு ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி, அதாவது மேக்ஸ் வரும். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 75 கொஷின் வரும். ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ஜெக்டிவ் கொஷின் இருக்கும். 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து OMR மெத்தடில் நடக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் மெயின் எக்ஸாம் எடுத்திங்கன்னா குரூப் 2க்கு தனியாக மெயின் எக்ஸாம், குரூப் 2ஏக்கு தனியாக எக்ஸாம் இருக்கும். அதில் பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் குரூப் 2க்கு இருக்குது. பேப்பர் 2ன்றது ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரி லெவலில் இருக்கும். மேக்ஸிமம் மார்க் வந்து 300 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து டிஸ்கிரிப்ட் டைப்பில் இருக்கும். மெயின் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் குரூப் 2க்கு டிஸ்கிரிப்ட் டைப் தான். ரைட்டா? இது 2A எடுத்திங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் மட்டும் டிஸ்கிரிப்ட் டைப். ஆனால் பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸும் ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். இது CBT எக்ஸாம், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் கொடுப்பாங்க. ஆனால் நிர்வாக காரணங்களால் அவங்க OMR மெத்தட்லேயே வந்து டெஸ்ட்டும் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நோட்டிஃபிகேஷனில் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டும் கொடுப்பாங்க. நிர்வாக காரணங்களால் நாங்கள் OMR மெத்தடில் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இதுக்கு ஒரு டைம் 2 டைம் அட்டன் பண்ணவங்களுக்கு இது வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து எக்ஸாம் டைமில் தான் நமக்கு வந்து தெளிவாக தெரியும். ரைட்டா? ஸோ இப்போதைக்கு வந்து CBT எக்ஸாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் 200 கொஷின் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன். சிலபஸ் வந்து டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபோட்டோ சைஸ் வந்து எந்த மாதிரி இருக்கணுன்ற முழுமையான விவரங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் PDF வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ TNPSCயோட அஃபீஷியல் வெப்சைட் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் முழுமையாக படித்து பார்த்துக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ரைட்டா? ஸோ நம்ம வினஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக குரூப் 2 2ஏக்கு வந்து நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் குரூப் 2 2ஏக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, உங்களுக்கு நீங்கள் வந்து டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 8012781561 8012781561. ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். மேற்கொண்டு விவரங்கள் கொடுப்பாங்க. கேட்டு தெரிஞ்சுட்டு வந்து குரூப் 2 2ஏக்கான டெஸ்ட் பேட்சில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்க தேவையான மெட்டீரியல் நம்ம கொடுத்துருவோம். ஸோ ரெக்கார்ட் வீடியோஸும் நம்ம கொடுத்துருவோம். டெஸ்ட்டுக்கு அப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் வந்து தமிழ் GS மேக்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம். ரைட்டா? ஸோ இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். மேற்கொண்டு விவரம் கொடுப்பாங்க. அட்மிஷன் போயிட்டுருக்கு. ஸோ டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆகஸ்ட் வந்து 15 அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கு முன்பாக வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.